ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சியாவை காமிக்கிறாங்க. ஒரு டாக் வெளியே போகும்போதுலாம் என்னத்தையாச்சும் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து போட்டுருது. அதை பார்த்துட்டு அவள் கோவம் ஆகிட்டு, எதுக்காக நீ இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டா. ஸோ டிவியில் அங்கே ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, ஒரு ஆன்ஷியன்ட் பொருள் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு அது எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அப்போ அங்கே டாக் வந்து பெடிகிரியெல்லாம் போட்டிருக்கா. அந்த பவுலை பார்த்தா அது காலியாக இருக்கவுமே, ஏன்னா அதுக்குள்ளே நீ சாப்பிட்டியா அப்படின்ற சைட் அவங்க திரும்ப கொட்டினா அந்த பவுலில் இருக்கிறது அப்படியே அங்கே வந்துட்டு மறைஞ்சிட்ருக்கு. இந்த சைடில் பார்த்தா பீரியடை காமிக்கிறாங்க. போர் நடந்து சாப்பாடு தண்ணி எல்லாத்துக்குமே பஞ்சமாகி எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்மளோட ஹீரோ ஃபூயாங் அங்கே சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கான், என் மக்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு வந்து கடவுளை ஏதாச்சும் குடுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வேணதுமே பார்த்தா அந்த பெடிகிரி போட்டா இல்லையா, அது எல்லாமே இந்த பவு ஃபுல்லாக நிறைஞ்சு வழிஞ்சதுமே அதை பார்த்துட்டு அவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, கடவுளே நம்மளுக்கு கொடுத்துருக்காரான்னு சொல்லிட்டு அதை எடுத்து அங்கே சாப்பிட போகும்போது அப்போ அங்கே சேனாதிபதி வந்து, ராஜா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் ஏதாச்சும் பாய்சன் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகுறது, உங்களை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், ஃபஸ்ட்டு நானே சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதை டேஸ்ட் பண்ணதுமே அவர் அப்படியே ஒரு மாதிரி விக்ஸாகி அங்கே போய் வந்து நீடன் பண்ணதும், ஐயோ என்னாச்சு பாய்சன் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போயிடுறாங்க. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டதே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது, சரி நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னதும், இல்லை எனக்கு வேணான்னு அவர் சொல்கிறாரு. பட் வயிற்றுக்குள்ளே பயங்கர சவுண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோ, நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு மக்கள் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுங்க, அவங்க சாப்பிடட்டும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இங்கே பார்த்தா ஹீரோயின் ஒரு 10 பாக்கெட் லெவலுக்கு அதுக்குள்ளே பெடிகிரியை கூட்டியிருப்பா. அது நிறையிற மாதிரியே இல்லை, என்னடா கொடுமை இது நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இங்கே சேனாதிபதி, நம்ம கொஞ்சம் கடவுள்கிட்ட தண்ணியுமே கேட்கணும்னு நினைக்கிறேன், நிலைமை சரியில்லைன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோ, கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன், நான் இப்படி பண்ணேன்னா கடவுள் ரொம்ப கோவமாயிடுவார், பெரிய பேராசை பிடிச்சவங்க நினைப்பார் அப்படின்றத சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அவங்க நிலைமையை பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் அங்கே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு, தயவு செஞ்சு நீங்கள் எந்திரிங்க ராஜா, நீங்கள் வந்துட்டு இப்படியே வந்து மணிக்கணக்கில் ஆகிட்டுருக்கு, நீடன் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரே பண்ணிட்டுன்னு சொன்னதும், இப்படியே வந்து வருஷக்கணக்கில் இருந்து நான் என் உயிரை கூட பணைய வச்சு என் மக்களுக்கு நல்லது கிடைக்குதுன்னா நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், அப்போ அவர் இந்த ஃபுட்டை நம்ம மக்களுக்கு எல்லாம் கொடுக்காம நம்ம படைகளுக்கு மட்டும் கொடுத்து ஃபஸ்ட்டு காப்பாற்றலாமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ராஜாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. இது எல்லாமே நம்ம பண்ணதே அந்த மக்களுக்காக தானே, நம்ம எப்படி போய் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காகிதம் எல்லாமே தீ வச்சு கொளுத்தி விட்டு அவங்க வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் இதெல்லாம் வந்து வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அங்கே தண்ணியை வந்துட்டு அதை கழுவுறதுக்கு கொண்டு போய் இப்போ என்னடா தண்ணியுமே நிறைய மாட்டுதேன்னு சேர்த்து எடுத்து பார்த்தா அந்த தீ அதில் பேப்பர் போட்டு எரிச்சாங்க இல்லையா. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அங்கே கருப்பானதுமே டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த பவுலை தூக்கி அந்த பக்கம் போட்டா அந்த டாக் பார்த்தா ஒரு கறி பீஸ் எடுத்து சாப்பிட்டுச்சுக்கோ, முதல்ல எனக்கு இப்படி நிலமன்னு சொல்லிட்டு அதை தூக்கி எரிஞ்சா அந்த பவுலுக்குள்ளே போய் விழுகுது. அங்கே அதோட ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி கோமா உள்ளே எரிஞ்சிட்ருக்கா. இங்கே பார்த்தா டக்குன்னு அந்த கறி பீஸ் வந்து விழுந்ததுமே ஏதோ எதிரிகள் தான் அட்டாக் பண்ண வந்துட்டாக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போயிடுறாங்க. பட் ஆனால் இது வந்து கறி பீஸ், இதை நம்ம சூப் வச்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இன்னமே ஏகப்பட்ட சாக்லேட்ஸ், கேட் ஃபுட்ஸ், டாக் ஃபுட்ஸ் நிறைய வந்து விழுந்துட்டுருக்கு. ஸோ அங்கே நம்ம ஹீரோங்க லெட்டர் எல்லாமே எழுதி அவனுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அங்கே வச்சதுமே ஹீரோயின் அந்த பவுல்லேருந்து அந்த லெட்டர் எடுத்து பார்த்துட்டு, இந்த நாய் தான் எங்கேயாச்சும் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கோம், இதுக்கு இதே பொழப்பா போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் இருந்தாலும் ஒருவேளை இது எல்லாமே உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ, இங்கே மக்கள் எல்லாமே சாப்பாட்டுக்கு இல்லாமல் பட்னியில் வாடிட்டு இருக்காங்க, உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு எங்களுக்கு சாப்பாட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எழுதியிருக்கான். ஸோ ஹீரோயின்மே அங்கே ரூம்குள்ளே போனால் ஏகப்பட்ட திங்ஸ் வந்துட்டு அங்கே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது இருந்தாலுமே அது எல்லாமே கொஞ்சம் நாளில் எக்ஸ்ப்ரே ஆயிரும், சாப்பிட்றதுக்கு இல்லாமல் போயிருமே, அதுக்கு பேசாமல் வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அந்த பவுலுக்குள்ளே எடுத்து போட்டதுமே பார்த்தா இங்கே ஏகப்பட்ட பொருள் கிடச்சிருது. அங்கே வெரைட்டியான அரிசியாக மாவு எல்லாமே பார்த்துட்டு, இப்படி இப்போ வரைக்குமே ஒரு குவாலிட்டியான பொருளை நம்ம வாழ்க்கையில் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. ஸோ அங்கே நம்ம கடவுள்கிட்ட இன்னுமே கொஞ்சம் கேட்போமான்னு சொல்லிட்டு சேனாதிபதி சொன்னதோ, உங்களோட பேராசையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே கண்டிப்பாக இவங்களுக்கு வந்துட்டு நம்ம கடவுளுக்கு காணிக்க ஏதாச்சும் செலுத்தணும் இல்லையா. ஸோ அதுக்காக அவங்ககிட்ட இருக்க கோல்டு இந்த மாதிரி பொருள் எல்லாமே அதில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கே ஒர்க் பண்ணி அவர் ரொம்ப டயர்டாகி போய் கையெல்லாமே பெயின் ஆயிடுச்சுக்கு. 2 பேர் வர்றாங்க, நீங்கள் இதுக்காக இங்கே வந்துட்டுருக்கீங்க, எங்கள் அப்பா இறந்ததுமே எல்லாத்தையும் தான் என்கிட்ட வந்து பறிச்சிட்டிங்க, பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா ஆல்ரெடி வந்து கடன்லாம் வாங்கி வச்சுருக்காரு 100 மில்லியன் லெவலுக்கு, அதெல்லாம் நீ பே பண்ணி ஆகணும், இல்லைனா அந்த வீட்டை நீங்களுக்கு கொடு அப்படின்றத சொல்கிறாங்க.
அப்பங்க நீ பேசாமல் இந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுமே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதோ ஹீரோயின் நான் வந்துட்டு 10 மில்லியன் தான் எங்கள் அப்பா வாங்கினதா கேள்விப்பட்டேன், அதையுமே இவங்க கம்பெனிலாம் பறிச்சு சரியாயிருச்சு. பட் இருந்தாலுமே இவங்க இன்னும் பேராசை பிடிச்சி போயிட்டு எங்ககிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை பாடாப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு நான் காசை பே பண்ணிடுறேன்னு சொன்னதோ அவங்க போகும்போது மிரட்டிட்டு போகிறாங்க. ஜஸ்ட்டு 3 டேஸ் தான், அதுக்குள்ளே நீ காசெல்லாம் பே பண்ணலைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் என்னடா பண்ணுறது இப்போ நம்மன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுக்கா. பிறகு அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட அங்கே வந்துட்டு காசு அங்கே கோல்டு பாராக இருக்குது, அதில் ஒரு பென்டென்ட்டுமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. இது என்ன நடந்துச்சுக்கு, எனக்கு கடவுளே உதவி பண்ணுறாரா இல்லை அந்த சைட்லேருந்து வேற யாரும் கொடுத்துட்ருக்காங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அந்த பென்டென்ட்டையுமே அவள் கையில் எடுத்துட்டு உடனே அவங்க அங்கிளை மீட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே செக் பண்ணி பார்த்தா அவங்க அங்கிள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இது எல்லாமே ஒரிஜினல் கோல்டுமா அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுக்கா. அந்த பென்டென்ட்டை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு ஒரு ஷாக் ஆகி போயிட்டு இது யூ டைனஸ்டியை சேர்ந்ததேமா, அந்த ராஜா ஃபூயாங் வந்து படையெல்லாம் திரட்டிட்டு ஃபைட்டுக்கு போனப்போ வந்து இதையுமே கொண்டு போயிருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சிக்காரு. உண்மையான வேல்யூவர் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த லெவலுக்கு இதோட வேல்யூ இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நீ பேசாமல் ஒரு வேலை பண்ணு இது எல்லாத்தையுமே நீ எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே பெரிய வந்து ஆக்ஷன் நடக்கும் பார்த்தியா, அங்கே கொண்டு போனீங்கன்னா உனக்கு வந்து அதுக்கு கரெக்டான வந்து பேமெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்கிறா. அவளுக்கு ஒரு யோசனை வருது, அந்த லெட்டரில் நம்ம ஹீரோ எழுதியிருந்தான் இல்லையா, ஸோ அதே மாதிரி இவருமே சொல்லிட்டுருக்காளே ஒருவேளை வந்து அந்த சைடில் இருந்து இதெல்லாமே அனுப்பிட்டுருக்காங்களா அப்படின்னான்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது. பிறகு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே நம்ம ஹீரோவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து பார்க்குறா. பட் அவனை பற்றி நிறைய டீட்டெயில்ஸே இல்லை, ஏன்னா இவனை பற்றி எதுவும் தெரிஞ்சக்கூடாதுன்றதுக்காக அவனே தன்னோட ஐடி ஃபைவ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான்னு போட்டிருக்கு. ஸோ கொஞ்ச நாளில் அவன் இறந்துமே போயிட்டான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு ஐயோ கடவுளே இந்த போர் நடந்துட்டுருக்கே, இப்போ அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க, நான் வந்துட்டு அவனை சாப்பிட்றதை எப்படி காப்பாற்ற முடியும், நான் ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் இந்த ஃபுட் எல்லாமே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த யூ டைனாஸ்டியே அழிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு இவ உடனே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கினதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. ரொம்ப வந்துட்டு ஷாக் வேறு ஆயிடுச்சு, எவ்வளோ திங்ஸ் ஒரே நாளில் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோட்டா அப்போ வந்து சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, மக்கள் ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோங்க வர்றான். நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே நாங்கள் வந்துட்டு எவ்வளோ நாள் ஆச்சு சாப்பிட்டு நீங்கள் வந்து உங்களோட வயிற்று நிரப்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவ ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இருந்துமே நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்கள் ராஜ்யத்திலேருந்து உங்களை விரட்டி விட்டாலுமே நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்கணும் தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கடவுள்கிட்ட இப்போ ப்ரே பண்ணுங்க, கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாருன்னு சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு எல்லாருமே இப்போ அதே மாதிரி ப்ரே பண்ணுறாங்க. அப்போ ஒரு பர்சன் இதெல்லாம் சும்மா வந்து சித்து விளையாட்டு, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணால் உடனே சாப்பாடு கிடச்சிருமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். நம்ம ஹீரோவுமே இப்போ ஒரு வேளை எதுவுமே கிடைக்கலன்னா நான் எங்கே கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்குவேன், உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் ஹீரோயின் பார்த்தா அங்கே ஃபுட் எல்லாத்தையுமே அது வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிடுறா. மூட்டையாக அங்கே அரிசி வந்து விழுகுது. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோங்க கஞ்சி மாதிரி காய்ச்சி எல்லாத்துக்குமே கொடுத்ததுமே அதை சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த பவுல்லேருந்து நம்ம ஹீரோயின் நீ ஃபூயாங்கா அப்படின்ற செட் அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிட்டு என்னோட ஐடென்டிஃபை பற்றி இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஆமாம் நான் ஃபூயாங் தான், நீங்கள் யார் அப்படின்ற செட் அவன் கேட்குறான். ஸோ ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் அங்கே ஹீரோயின்கிட்டருந்து பதில் வரணுன்றதுக்காக. பிறகு அங்கே ஹீரோயின் நீங்கள்லாம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் காடெல்லாம் கிடையாது, நான் இந்த சைடில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வேர்ல்டில் இருக்க பொண்ணு தான், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன மாதிரி வந்து ஹெல்ப் தேவைப்படுது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத அவ சொல்கிறா. சோப்பாங்க நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ வந்து கடவுள் இல்லைன்னா அப்புறம் இதுக்காக எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து சாப்பாடு தேவைப்படுதுல்ல அப்படின்னா நீங்கள் என்னை கடவுளாக கூட நினச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோ சொல்கிறான் எங்களுக்கு ஒரு 20,000 பேருக்கு இப்போ பசி பட்னியை போக்கணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே
கண்டிப்பாக நான் அனுப்பி விட்றேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ மக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஏகப்பட்ட அங்கே வந்து சாப்பாடு ஐட்டமாக கிடச்சிட்ருக்கு. ஸோ திரும்பவுமே எங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே நிறையா வந்து சாப்பாடு ஐட்டங்கள் கிடைச்சதுமே அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பசி பட்னியோடு இருக்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோ ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து கையில் வச்சுட்டு, இது எப்படிப்பட்ட சாப்பாடு தெரியுமா, இதை நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடும்போது அதில் வந்து இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கும். அதுக்கப்புறம் தண்ணியுமே நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு கடவுள் துணை இருப்பார், நம்மளுக்கு எந்த கஷ்டம் இல்லை, நம்ம பசி பட்னியோடு இருக்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட நான் வந்து இதெல்லாம் அனுப்புகிறேன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக எனக்கு வந்து கோல்டு பிஸ்கட் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருந்திருக்கா. அதே மாதிரி அவனுமே ஒத்துக்கிறான். பிறகு அங்கே சேனாதிபதி நம்ம ராஜாட்ட வந்து, என்ன ராஜா, நம்ம அந்த சில்வர் கோல்டு எல்லாத்தையுமே அங்கே அனுப்பி வைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானதேன்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் செத்து போகிறதுக்கு அதை அனுப்பி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்மளே உயிரோடு இல்லைன்னா அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. ஸோ உதவி பண்ணவங்களுக்கு பதிலுக்கு உதவி பண்ண வேணாமான்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்குமே வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிடுறாரு. பிறகு இங்கே ஹீரோயின் கணக்கெல்லாம் பண்ணிட்டேக்கா. அப்போ அவங்க ஆன்ட்டி கால் பண்ணிவிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டிலன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் எதுக்காக இப்போ கால் பண்ணீங்க, அந்த கிழவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கால் பண்ணீங்கன்னான்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன் ஆன்ட்டிகிட்ட இப்படி தான் மரியாதையே இல்லாமல் பேசுவேன்னு சொன்னதும், இப்போ வரைக்கும் மரியாதை கொடுக்குற லெவலுக்கு நீங்கள் என்ன அப்படி ஒழுங்காக வந்து பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான கோவம் ஆயிடுச்சுக்கு. என்ன நினச்சிட்டு இருக்க, இன்னும் வந்துட்டு 3 days தான் டைம், அதுக்குள்ளே நீ வந்து எல்லாத்தையும் கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நீ தேர்வுக்கு வந்துருவேன்னு சொன்னதும் அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்றத அவ சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. அந்த கூடாரத்து மேலே எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அங்கே பயங்கரமான ஃபைட் எல்லாமே போயிட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே வந்து பொருள் எல்லாமே ஆன்லைனில் வாங்கியிருக்கா அவங்களுக்கு அனுப்பி விடுறதுக்காக. பில்லெல்லாம் அந்த பையனுக்கு பேமெண்ட் பண்ண போகிற டயத்தில் கரெக்டாக பார்த்தா அங்கே ஒரு வயசான ஓல்டு மேன் வரான். ஆள் பார்த்தா குண்டாக வந்திருக்கான். அப்போ ஹீரோயின் யார் நீன்னு சட்டி கேட்டதும், என்ன டார்லிங் யாருன்னு என்னை பார்த்து கேட்குற, நான் தான் உன்னோட பிளைண்ட் டேட்டுன்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் அவளுக்கு புரியுது இந்த ஆளுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அங்கே தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் யாரையும் டேட்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு எது விருப்பம் கிடையாது, மரியாதை நீ இங்கேருந்து போன்னு சொன்னதுமே, என்னப்பா பேசிகிட்டு இருக்க, நீ யாரும் இல்லாத ஒரு பொண்ணு, உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து எவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்து ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன் தெரியுமா, நான்லாம் வந்துட்டு உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன்னா அதை நீ வந்து கொடுத்து வச்சிருக்கிறதுனால தான் சொல்லிட்டு ரொம்ப ஓவர் பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போ அப்போ அங்கே அந்த பர்சன், மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு பேமெண்ட் வந்துட்டு நானே பண்ணுறேன், நீ வந்துட்டு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு பில்லை கேட்டால் அங்கே 8.5 மில்லியன் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பயந்து போயிடுறான். அப்போ ஹீரோயின் இதை கூட உன்னால் பேமெண்ட் பண்ண முடியல, நீலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கு அப்படின்ற சைட்டு கோவமாகறா. ஸோ அப்பாங்க நீ சொன்னால் வந்துட்டு கேட்க மாட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளோட நாயை கூப்பிட்டு அங்கே விரட்ட விட்டதுமே அதுக்கு அடிக்கிறதுக்கு போனதும் வேமா விழுந்தடிச்சு அவன் பயந்து ஓடி போயிடுறான். அந்த பவுலில் பார்த்தா அங்கே ஸ்டோன்ஸாக இருக்குது. என்ன இது கல் மாதிரி இருக்குது, பட் ரியல் மாதிரி தான் இருக்குது. இதை என்னோட அங்கிள்கிட்ட கொண்டு போய் காமிச்சாதான் தெரியும்னு சொல்லிட்டு அதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அவங்க அங்கிள் அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஒரிஜினல் தாமா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபூயாங்க பற்றி அவள் பேசினதுமே, நீ எதுக்காக அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதும், இல்லை அங்கிள் எனக்கு ரொம்ப ஆசை தான் அப்படின்றத சொன்னதுமே, அப்பாங்க நான் வந்து நீ ஜி பென்டன் கொண்டு வந்த பார்த்தியா, அப்பா அம்மா அவரை பற்றி அதிகமாக தெரியும், அவர் தான் ரொம்ப ஆசையாக அவரோட ஸ்டோரி எல்லாமே படிப்பார், இந்த பாரு இந்த புக்கு வச்சுக்கோ, இதை வந்துட்டு நீ படிச்சுப்பார் அப்படின்ற செட் அவர் கொடுக்குறாரு. அப்பாங்க அதை படித்து பார்த்ததுமே, அங்கிள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேயுமே கிடைக்கல ஏன்னு சொன்னதும், ஏன்னா இதெல்லாம் அவர் கையால் எழுதி அவரே வச்சிருக்காரு, அதனால தான். அதுக்கப்புறம் நீ பென்டன் கொண்டு வந்த பார்த்தியா, அதை பற்றி அவர்கிட்ட சொன்னதுமே அவர் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. நீ பேசாமல் வந்துட்டு இந்த இன்விடேஷன் பிடி, நீ அந்த ஆக்ஷன் பார்ட்டிக்கு போ, கண்டிப்பாக உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோங்க ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கான், தன்னவே ஐசோலேட் பண்ணியிருக்கான். சேனாதிபதி அங்கே வந்துட்டு இருக்க நோய்க்கு எந்த ஒரு மெடிசன் எங்கேயுமே கிடைக்கல, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, வந்துட்டு எங்கனாலும் தேடி கண்டுபிடிச்சி மெடிசன் கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். பட் அவங்க மயக்கமாயி அப்படியே அங்கே கீழே விழுந்துடுறான். ஆல்ரெடி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லிட்டு அங்கே அந்த பவுலில் லெட்டர் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. ஹீரோயின் அதை வீட்டுக்கு வந்ததுமே பார்த்துட்டு
அங்கே வந்து காய்ச்சல் இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட வந்து தொற்று நோய்கள் ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து நிறைய சாவுகளுமே நடந்துருச்சு. அவனுமே பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. மருந்துகள் அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த டைரி எடுத்து படித்து பார்த்தா இதே மாதிரி தான் அந்த டைனஸ்டி அழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே உடனே அவங்க அதுக்கான மெடிசன் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிச்சேக்கா. இங்கே நம்ம ஹீரோக்கு கண்ணு முழிப்பு வந்ததுமே இதான் என்னோட கடைசி நாள் நினைக்கிறேன், நான் கடவுள்கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு அந்த பவுல்கிட்ட போடுறாங்க. கடவுளே, நாங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மக்களை காப்பாற்றுறதுக்கு மருத்துவ உதவி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ வந்து இப்படிலாம் வந்து நம்பிக்கை இழக்கக்கூடாது, நீ கண்டிப்பாக உயிரோட இருந்துதான் ஆகணும்னு சொல்கிறா. ஸோ அவன் கண்ணெல்லாமே திறந்துட்டு அங்கே நீடன் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டுருக்கான். பார்த்தா ஏகப்பட்ட மெடிசன்ஸ் அவள் அனுப்பி விட்ருக்கா. உள்ள ஒரு டைரியுமே இருக்குது, அதில் எப்படி அந்த மெடிசன் எல்லாமே சாப்பிடுதுன்னு சொல்லிட்டுமே அவள் எழுதி அனுப்பியிருக்கா. அதுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ அங்கே வந்து கீழே விழுகுது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிறாரு. இதான் நம்மளோட கார்டன் சைட்டு சேனாதிபதி கேட்கும்போது அவன் வேகமாக வந்து ஃபோட்டோவை மறைச்சி வச்சுக்கிறான். இந்த மெடிசன் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டான். பிறகு இப்படி நம்ம மேலே திரும்ப எதிரிகள் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் இவன் உடனே அங்கே ஃபைட்காக கிளம்ப வேண்டியதாக இருக்குது. பிறகு அந்த ஈவெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட பேர் அங்கே வந்திருக்காங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியுமே வந்துட்டு என்கிட்ட இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆன்சியன் பீரியட் பொருள் இருக்குது, இது வந்து 10 மில்லியனுக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பாராட்டினதுமே நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய பேக் அங்கே தூக்கிட்டு வந்துச்சேக்கா. ஸோ அப்போங்க நீ எல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்க, இங்கெல்லாம் வந்துட்டு ஆன்ஷியன் பொருள் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இடம் இருக்குது, உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கொண்டு போய் காமிச்சதுமே அதை வந்து டெஸ்ட் பார்த்துட்டு இது டைனஸ்டியை சேர்ந்ததுன்னு அவர் சொல்றாரு. இதோட மதிப்பு வந்து 30 மில்லியன் இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஹாப்பி ஆகிட்டு பார்த்தீங்கல்ல அப்படின்றத சொல்லிட்டு ஸ்டோவ் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் கூலாங்க என்கிட்டயுமே பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேசை தான் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு இதுவுமே வந்து ரியலாக தான் இருக்குது, பட் எந்த டைனாஸ்டின்னு தெரியலன்னு சொன்னதுமே இவ ஃபேக்காக ஏதாச்சும் போய் சொல்லிட்டு இருப்பா, அதுக்கு மேலே உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்குது, நீ வந்து இன்னைக்கு காசு பே பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு உன் வீட்டை பறிச்சிருவோன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்படி எதுவும் நடக்காது, நடக்க போகிறத நீங்கள் பாருங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு உன்னை யார் வரவிட்டது, உனக்கு என்ன வந்துட்டு இங்கே தகுதி இருக்குன்னு சொல்லும்போது அவங்க இன்விடேஷன் காமிக்கிறா. பார்த்தீங்க இல்லை எனக்கு இங்கே வர எல்லா தகுதி இருக்குன்னு சொன்னதும் என்னப்பா உன்னோட அங்கிள் அந்த ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கானே அவன் ஏதாச்சும் கொடுத்தானான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் யாருக்கும் அவங்க கால் பண்ணதுமே பார்த்தியா கால் பண்ணி நம்மளை பயமுடுத்துறாளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவர் பில்டப் பண்ணி பேசினதும் அப்போ அங்கே பார்த்தா அந்த இடத்தோட பிரசிடென்ட் வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு அவர் வெல்கம் பண்ணதுமே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ ஹீரோயின் ஐ திங்க் இந்த கார்டு வந்து உண்மையிலே ஒர்க் ஆகுதோ அப்படின்ற சைட் அவங்கள பார்த்து நக்கலாக பேசினதுமே நாங்களுமே விஐபி கஸ்டமர் தான் சைட் அவங்க எல்லார்ட்டையுமே பேசும்போது என்னம்மா உனக்கு இவங்களெல்லாம் தெரியுமான்னு சொன்னதுமே ஐயா இதுக்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து அவள் உள்ளே போகிறா. ஸோ உள்ளே போனதுமே அவங்க ஆன்ட்டியுமே கூட சேர்ந்து அங்கே உள்ளே வந்துடுறாங்க. பார்த்தா அந்த அன்னைக்கு ஹீரோயின்ட்ட அடி வாங்கிட்டு போனான் இல்லையா பிளைண்ட் டேட்டுக்கு வந்துட்டு அந்த பர்சன் தான் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் உள்ளே கூட்டிகிட்டு வர. அந்த ஹீரோயினை பார்த்தா அங்கே சேரில் போய் இருந்தாலும் உட்காந்துட்டு ஹாய் பேபி நீ வந்து இப்போ என் மடியில் உட்காந்துக்கோ நான் வந்து உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் பார்த்தா அப்படியே பயந்துட்டு பக்கத்தில் போகிற மாதிரி போயிட்டு ஓங்கி எத்த போனதும் அந்த ஆள் சேஃப்டியாக காலை விலகிக்கிட்டு என்ன தைரியம் தான் நீ என்னை அடிக்க வருவேன், நான் உன்னை கண்டிப்பாக பனிஷ் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொன்னதுமே அவங்க ஆன்ட்டி கோவமாயிட்டு நீ மரியாதையோடு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கோவப்பட்டதுமே நான் வந்துட்டு இந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, காசுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, நான் வந்துட்டு ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்போ அந்த ஆளையுமே பார்த்து ஒன்ன மாதிரி ஒரு பிகலாக நான் வந்துட்டு டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேற உனக்கு நினைப்பு இருக்காடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டு போகிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஆளுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க விஐபி அங்கே இடத்துல போய் ஹீரோயின் உட்கார பண்ணதுமே ஏய் நீ என்ன இங்கே போய் உட்கார போயிட்டு இருக்க, நீ மரியாதையை விலகுவான்னு சொன்னதும் எனக்காக தானே இந்த இடமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசுகிறா. நீ கண்டிப்பாக போய் தான் பேசிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அங்கே அந்த அவளோட நேம் போட காமிக்கிறா. கஸ்டமர் தான் நானுன்னு சொல்லிட்டு ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாய் போயிடுது. ரெஸ்டாரண்ட்டை இவ போய் சொல்லிட்டு இருக்கா அவள் சரியான ஒரு ஃப்ராட் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் வாய முடிட்டு பேசாமல் இருங்க, எங்கள் பாஸ்டர் தான் ஆல்ரெடி வந்து எனக்கு கால் வந்திருக்கு, அவர் வந்து அவங்க விஐபி கஸ்டமர் தான் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது, எப்படா இவ விஐபி கஸ்டமர் ஆனான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட்ட இப்போ அவங்ககிட்ட வந்து 1 லட்சம் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, பட் நம்மக்கிட்ட அவ்வளோ பேர் இல்லை, நம்மக்கிட்ட வெப்பன்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம எப்படி அவங்கள எதிர்த்து போராடுறது அப்படின்ற சைட்டு அவங்க ரொம்ப கவலையாக வச்சுருக்காங்க. எப்படினாலுமே நம்ம தாய்நாட்டை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை தானேன்னு சைட்டு அங்கே பேசிட்டு நம்ம உயிரை கொடுத்தாச்சும் போராடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே வந்து ஏழை விடுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தொடர்ந்து அங்கே வந்துட்டு ஒவ்வொன்றா போயிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டுருக்கு, என்னடா நடந்துச்சுருக்கு, என்னோட டேர்னிங் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா
பார்த்தா அந்த ஷூ போய் அங்கே ஒரு பாட்டை கொண்டு போய் வச்சதுமே வாவ் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஆனால் என்னப்பா இது வந்து ஜஸ்ட் வந்து யூரின் போகிற பாட் தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த ஆள் இதை எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சட்டு பேசும்போது ஹீரோயின் நீயாவும் உன் மரியாதையை கெடுத்துக்காத, யூரின் பாட்டை தூக்கிட்டு வந்துட்டு மரியாதையை கீழே இறங்குன்னு சொன்னதும் ஆமாம்மா இவ பெரிய வந்துட்டு அப்படியே பெரிய எக்ஸ்பென்சிவான பொருளை கொண்டு வந்திருக்கா அப்படின்றத சொல்லும்போது ஒரு பிளாக் கலர் அந்த கல் மாதிரி எதையோ காமிக்கிறா. அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே கிண்டல் பண்ணி அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. யாராச்சும் வாங்குவாங்களா அப்படின்ற சைட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அப்போ அங்கே பவுலில் இருந்த ஒரு பேப்பர் கிடைக்குது. இப்படி வந்து இங்கே போர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெப்பன் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஐயோ நான் இப்போ இங்கே இருக்கனே அதுக்கு மேலே என்ன மாதிரி வெப்பன் வாங்கி அனுப்புறது எனக்கு எதுவும் தெரியாதேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பக்கம் பயமாயிடுச்சுக்கு. ஸோ அப்போ அங்கே ஜாங் சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. அவர் எந்திரிச்சிட்டு 1 மில்லியனுக்கு அதில் பெட் கட்டினதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த ஷூ ஓடி வந்துட்டு ஐயோ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் ஏகப்பட்டதை வாங்கி தரேன், இவளோட பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே ஒன்றை மாதிரி ஒரு முட்டா பையனோட பேச்சை கேட்குற லெவலுக்கு என் தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நான் வாங்க போகிறேன் உன் வேலையை பாருன்னு சொன்னதுமே நம்மகிட்ட அவர் வந்து உங்களுக்கு இன்னுமே காசு வேணாலும் கேளுங்க அதை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் எனக்கு காசெல்லாம் வேணாம் இதை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் சொல்கிற வந்துட்டு ஃபேவர் மட்டும் எனக்கு பண்ணுங்கன்னு சொன்னதும் என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வந்துட்டு அவள் அந்த கன் இந்த புல்லட் இதெல்லாமே கேட்டதுமே உங்களுக்கு இன்னும் ஒரு 3 டேஸில் நான் ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன்னு சொன்னதும் இல்லைல்லப்பா ஒரே நாளில் வேணும்னு சொன்னதும் இல்லை முடியாதுன்னு சொல்லும்போது அவள் திரும்ப ஒரு பென்டென்ட்டை கொடுத்து தயவு செஞ்சு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் இன்னும் வந்துட்டு 1/2 நாளில் உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே ஒரு ஓல்ட் லேடி வர்றாங்க. அவங்க வந்துட்டு இப்போ என்கிட்ட இருக்க மாதிரி யாருக்கிட்டேயுமே வந்துட்டு இங்கே இல்லவே இல்லை, எக்ஸ்பென்சிவான பொருள்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ட்ரீயை காமிக்கிறாங்க. அது ஸ்டோனால் ஆனது, அதை வந்துட்டு 50 மில்லியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரொம்பவே ஒரிஜினல்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே 50 மில்லியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்படி பேமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே இதோட வேல்யூவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஓல்ட் லேடி ரொம்ப அகங்காரம் பிடிச்சி போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு அதை தட்டினதுமே பார்த்தா அதில் இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாருமே அப்படியே உண்மையாக ஃப்ளார்ஸாக வந்து க்ளோ பண்ண ஆரம்பிச்சிருது. அங்கே இருக்க எல்லாரும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தன்னோட பென்டென்ட்டை அடுத்து வந்து ஏழை விட போகிறப்ப அப்போ அங்கே எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இவட்ட என்ன பென்டென்ட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பட்டா அவங்க அந்த ஒயிட் கலர் பென்டென்ட்டை காமிச்சதுமே எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஷூ மறைச்சிட்டு நீ தேவையில்லாத வேலை பண்ணாதன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அந்த விலைக்கிட்ட அவப்பாட்டு போயிட்டு அந்த பென்டென்ட்டை காமிச்சு அங்கே வந்துட்டு ஏலத்துக்கு சொன்னதும் அந்த ஓல்ட் லேடி இந்த ட்ரீக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதை பற்றி நான் இப்போ வரைக்கும் கேள்விப்பட்டது கூட கிடையாது, என்னத்தையாச்சும் தூக்கிட்டு வந்துட்டு ஏலத்துக்கு விட வந்துடுவீங்களான்னு சொல்லிட்டு பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு உங்களுக்கு தெளிவில்லைன்னு ஆயிருமா, உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ணுறது, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு நீ என்ன தெரியும் தான் என்கிட்ட இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு அந்த ஃப்ளார் வந்து ஃபுல்லாமே கீழே உதிர ஆரம்பிச்சதுமே இதெல்லாம் இவ தான் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க கோவமானதும் அப்போ அவங்க அதை கேட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ண கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறாரு இதுக்கு எல்லாமே காரணம் இந்த பென்டென்ட் தான், இந்த பென்டென்ட்டோட அழகு முன்னாடி அந்த ஃப்ளார்ஸாலே வந்துட்டு நெக்க முடியல அப்படின்றத சொல்லும்போது அந்த ஓல்ட் லேடி நான் வந்து உங்கள் பாஸை மீட் பண்ணணும்னு சொல்லும்போது இல்லை பாஸ் வந்துட்டு யாரை வந்து மீட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறாதோ அவங்கள தான் மீட் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே உள்ள ஆளுங்க எல்லாருமே என்ட்ரு ஆயிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே மிஸ்டர் லூ வந்து அங்கே கிரீட் எல்லாமே கொடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே சாரி எல்லாமே அங்கே கேட்குறாங்க. இத்தனை வருஷம் நாங்கள் காத்துட்டு இருந்தோம், ப்ளீஸ் மீட் பண்ணுறதுக்காக வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த ஓல்ட் லேடி நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போங்க உங்கள் பாஸை மீட் பண்ணுறதுக்கு இவ்வளவுக்காக கூப்பிட்றீங்கன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவர் போட்டு அங்கே அடிச்சிட்டாரு, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அங்கே வெளியே வந்ததுமே வேமா அங்கே வந்துட்டு உள்ள அங்கே செக் பண்ணுறதுக்காக போகிறா. இவங்க குரூப் எல்லாருமே சேர்ந்துட்டு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே எல்லா கன்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அந்த பவுலில் அனுப்பி வைக்கிறதுக்காக இவங்க பார்த்தா அந்த பவுல் பக்கத்தில் போனதுமே எல்லாத்தையுமே உள்ளே பிடிச்சி அந்த பவுல் உள்ள இழுத்துருது. இவங்க அந்த ஆன்ஷியன்ட் பீரியடில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினுமே ஏகப்பட்ட அந்த கன் எல்லாத்தையுமே அவங்களுக்கு அனுப்பி வச்சதுமே இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அவங்க பார்க்கும்போது டைரியுமே போட்டிருக்கா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு அவங்க கற்றுக்கிட்டு உடனே வந்து அந்த படைகள் எல்லாத்தையுமே போராடி அங்கே அழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பாஸை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது ஆன்ஷியன்ட் பீரியடோட ட்ரெஸ் எல்லாம்
எல்லாமே கொடுத்து மேடம் இதை நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க எங்கள் பாஸை மீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு மிஸ்டர் லூ சொல்கிறாரு. ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே போட்டுட்டு அங்கே உள்ளே போகிறா. பார்த்தா உள்ளே நம்ம ஹீரோ மாதிரி ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியை இப்படியே தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.